ஆரம்பிக்கவிருக்கிறது. நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து தலைமை உரையாற்றுவதற்காக லிட்டில் ஃப்ளவர் கல்வி குழுமங்களின் தலைவரும் பன்னாட்டு மத சுதந்திர கூட்டமைப்பின் தலைவரும் நாமும் தென்னுவோம் இயக்கத்தின் தலைவரும் மாவட்ட மைய நூலக வாசகத்தின் தலைவருமான இப்படி பல்வேறு பொறுப்புகளை தன்னகத்தை கொண்டு ஒரு மாபெரும் இயக்கமாக இயங்கி வருகிற ஐயா மரியசூசி அவர்கள் இப்பொழுது தலைமை உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். ஒவ்வொரு படத்துலையும் நம்ம பார்க்குறோம், காமெடியன்ஸ் இருப்பாங்க. சிரிப்பு நடிகர்கள் இல்லாத படங்களே இருக்காது, சினிமாவே இருக்காது, நாடகம் இருக்காது இல்லையா? அந்த காலத்தில் அரசவையில் கூட அங்கே ஒரு அரசருக்கு பக்கத்தில் ஒரு காமெடியன் இருப்பார். ஏன்டா அரசருக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். அந்த பிரச்சனைகள்லேருந்து அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னா நல்ல ஒரு காமெடி அங்கே தேவை. அவர் சிரிக்கணும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அது ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்ம சும்மாவே தேவையில்லாமல் காரணம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, கிறுக்குன்னு சொல்லிடுவோம் இல்லையா? அதனால் கவனமாக இருக்கணும், சிரிக்கும் போதும் கவனமாக இருக்கணும் இல்லையா? புன்முறுவல், ஸ்மைல். ஒருத்தரை பார்க்கும் பொழுது நாம் ஸ்மைல் பண்ணணும். அது ஸ்மைல், அது லாஃபிங் இல்லை, ஸ்மைல், புன்முறுவல். சிரித்து வாங்கன்னு கேட்கணும். இதெல்லாம் அந்த சிரிப்புக்கு பலவிதமான சிரிப்புகள் இருக்குது இல்லையா? அதனால் அந்த சிரிப்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நிறைய நேரங்களில் ஷேக்ஸ்பியர் ட்ராமாவாக இருக்கட்டும், அல்லது சினிமாவாக இருக்கட்டும், நாடகமாக இருக்கட்டும், நிறைய கருத்துக்களை மற்றவர்கள் புண்படக்கூடாது என்ற காரணத்தினால் சிரிப்பின் வழியாக சொல்வார்கள். சிரிப்பின் வழியாக சொல்வார்கள். விவேக்குடைய சிரிப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கருத்துக்கள், ஆழமான கருத்துக்கள் இருக்கும். ஆனால் அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போயிடுவார். ஏன்டா அதை கேட்கக்கூடியவர் எதிராளி புண்பட மாட்டார், கோவப்பட மாட்டார். ஆனால் அந்த சிரிப்பு இட் இஸ் ஒரு மோடு, ஒரு மெசேஜை, கருத்தை சொல்வதற்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆயுதம்தான் அது. மற்றவர்களை புண்படுத்தாமலும் கோவப்படுத்தாமலும் நமக்கு எதிரியாக மாற்றாமலும் இருப்பதற்கு மிகச்சிறந்த ஒரு ஆயுதம் சிரிப்பு தான். நமக்குள்ள கவலைகள்லாம் போக்குவதற்கு அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகியிருந்தோம்னா உடம்புக்கு நல்லதில்லை இல்லையா? அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம்னா சிரிப்பு ரொம்ப முக்கியம். ஆனால் சிரிக்க வைக்கக்கூடியவர்கள் அது ஒரு பெரிய கலை இல்லையா? எல்லாரும் காமெடியனாக வர முடியாது, எல்லாரும் நாகேஷ் மாதிரி வர முடியாது, எல்லாரும் சந்திரபாபு மாதிரி வர முடியாது இல்லையா? சந்திரபாபு பேச்சாலையும் சிரிக்க வைப்பார், அவருடைய ஆக்ஷனாலையும் சிரிக்க வைப்பார். விவேக்கு பேச்சாலையும் ஆக்ஷனாலையும் சிரிக்க வைப்பார் இல்லையா? ரொம்ப அதிகமானது நம்ம யார், வடிவேல் சார் இல்லையா? வடிவேல் சாருடைய ஆக்ஷன், பேச்சு ஒரு மிகச்சிறந்த ஒரு காமெடியன் தான் அவர், கலைஞர் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு சிரிப்பு என்பதே, அந்த படம் ஓடுறதே அந்த சிரிப்பை வச்சு தான், ஓட சிரிப்பை வச்சு தான் அந்த படம் ஓடும். படமே கதை நமக்கு போர் அடித்தாலும் சிரிப்பு என்பது அதை எடுத்து செல்கின்றது இல்லையா? அதனால் சிரிப்பு என்பது மிக ஒரு முக்கியமான மருந்தாகவும் கருதப்படுகின்றது இல்லையா? இல்லை சிரிப்பி லாஃபிங் தெரப்பினே ஒரு இது இருக்குது, ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, லாஃபிங் தெரப்பி இல்லையா? கேள்விப்பட்டிருக்கியா? ஆமாம், லாஃபிங் தெரப்பி. அதான் சிரிச்சே சுகப்படுத்துறது, சிரிச்சே சுகப்படுத்துறது. அது எப்படி சுகமாகும் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. மருந்தே சாப்பிடாமல் சிரிச்சா எப்படி? அது என்ன, நான் சிரிக்கிறேன், நீங்கள் அங்கே இருக்கீங்க, உங்களுக்கும் எனக்கும் டச் இல்லை, அது எப்படி சுகமாகும் அப்படின்னா இருக்குது. சயின்டிஃபிக் ட்ரூத் இருக்குது அதில். நம்ம சிரிக்கும் பொழுது நம்முடைய ஹார்மோன்ஸ், ஒரு சில ஹார்மோன்ஸ் அதிகமாக உற்பத்தியாகி அந்த ஹார்மோன்ஸ் நம்முடைய பாடியை பேலன்ஸ் பண்ணும் இல்லையா? அது தேவை இருக்கும், அதுலேருந்து நோய்கள் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் இட் இஸ் ஏ கெமிக்கல், சயின்டிஃபிக் தான் இது. இது மூட நம்பிக்கை இல்லை, இட் இஸ் நாட் சூப்பர்ஸ்டிஷன்ஸ். மூட நம்பிக்கை கிடையாது. இது சிரிச்சா எப்படி சோகமாங்கிறது மூட நம்பிக்கைன்னு நீ நினச்சிடக்கூடாது. இது சயின்டிஃபிக் ஒரு ட்ரூத் பின்னால். அதனால் சிரிப்பு என்பது மிகச்சிறிய ஒரு எல்லாம் மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன், இது எல்லாமே நம்ம மனதை தொட்டு நம்மளை உற்சாகப்படுத்துகின்றது. ஹார்மோன்ஸ்,
கிரியேஷன் ஆகிறது, டெவலப் ஆகுது. அந்த ஹார்மோன்ஸ் வந்து நம்முடைய நோய்களை குணமாக்கக்கூடிய சக்தியெல்லாம் இருக்கின்றது என்ற காரணத்தினால் சிரிப்பு என்பது மிகச்சிறந்த ஒரு ஆயுதம். அதை நாம் எல்லா இடத்துலையும் அது வந்து சிரிக்கக்கூடாது. சிரிக்க வேண்டிய இடத்துல சிரித்து நாம் இருக்க வேண்டும் என்று உங்களை கூறிக்கொண்டு, எல்லோருக்கும் எனது பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, எல்லோருக்கும் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைக்க வேண்டும், மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும், செழுமை கிடைக்க வேண்டும், இல்லையா, அமைதி கிடைக்க வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் இந்த பொங்கல் திருநாளன்று நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் வாழ்த்துகின்றேன். வணக்கம். நகைச்சுவை அரங்கத்திற்கு தலைமையேற்று சிறப்பு செய்வருடன் நல்லாசிரியர் நடராஜன் அவர்கள். ஆண்டோர்கள், சான்றோர்கள், மாணவ செல்வங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய இனிய தைத்துங்கள் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். கவலை என்னும் ஒரு நோய்க்கு மருந்துன்னு சொன்னால் அது சிரிப்பு தான் மருந்து. சிரிக்க தெரிந்தால் போதும் துயர் நெருங்காது ஒரு போதும். சிரிக்க தெரிந்தால் போதும் துயர் நெருங்காது ஒருபோதும். ஆனால் தான் அன்றைக்கி சொன்னாங்க, சிரித்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே அப்படின்னார். அதனால் சிரிக்க தெரியணும். நகலாளருக்கு மாயிரம் ஞானம் பகல் வந்து வள்ளுவர் சொல்லியிருக்கார், சிரிக்க தெரிந்தால் போதும். அந்த மாதிரி இருக்கு. நாம் எதெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம்? பிறருக்கு இல்லாதவர்களுக்கு கொடுக்கும்போது, பிறருக்கு உணவு கொடுக்கும்போது மகிழ்ச்சி அடைகிறோம். பிறருக்கு ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை எடுக்கும் மகிழ்ச்சி அடைகிறோம். பணம் இல்லாதவர்களுக்கு பணத்தை கொடுக்குறோம். இப்படி பல்வேறு உதவிகள்லாம் கொடுத்து மகிழ்வது. அதை விட சிறந்த ஒரு இதுனா பிறரை சிரிக்க வைத்து மகிழ்வது தான் உண்மையான நகைச்சுவை. கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜோக்ஸ்லாம் இருக்கும். வீட்டில் வந்து புலம்பிட்டு இருந்தான், ஷே இந்த கல்யாணத்துக்கு போயிருக்கவே கூடாது. ஏங்க ஒரு பையனோடு புதுச்சேரிவே போடலை, அப்புறம் என்ன செய்யுது? அதுமாரி ரொம்ப நண்பர் 2 பேர் இருந்தாங்க, ரொம்ப நீண்ட நாள் நண்பர்கள், ரொம்ப நேரம் சந்திச்சு ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறாங்க. சார் வாங்க, நடராஜன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நல்லா எப்படி இருக்கீங்க? சூப்பர், நல்லா வாங்க, நம்ம வீட்டு வாங்க சாப்பிடுவாங்க. சரி சாப்பாடெல்லாம் வேண்டாம், சும்மா வாங்க சார், ஒரு சாப்பிட்டு போவோம் சார், வாங்க. அது எதுக்கு சார், உங்களுக்கு இதுக்கு சிரமம்? ஐயெல்லாம் வேண்டாம், சே வாங்க சார், எந்தெந்த நாயெல்லாமோ நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டு எடுக்கு, நீங்கள் என்ன வாங்க. அப்புறம் எப்படி சாப்பிட தோணும் இல்லையா? சில இதில் பார்த்தீங்கன்னா பதில் வித்தியாசமாக இருக்கும். ஹோட்டலில் போனீங்கன்னா பதிலெலாம் நல்ல வித்தியாசமாக இருக்கும். என்னையா அது தோசையில் கல் இருக்குது, அது கல் தோசை. ஓ சரி ரைட்டு. அதோட கேட்கணும், இட்லி இருக்காயா? பதிலாக ரெடிமேடாக பதில் வச்சுருப்பான். இட்லி இருக்கா? இட்லி இருக்குது, அந்த சட்டி இல்லை சார். சரி தோசை போடு. தோசை இருக்குது, சாம்பார் இல்லை சார். சரி பூரி குடியா? பூரி இருக்குது, கிழங்கு இல்லை சார். என்னப்பா நீ? சரி சப்பாத்தியை போடு. சப்பாத்தி இருக்குது, சால்னா இல்லை சார். என்னையா அது, ஒன்று கேட்டால் ஒன்று இல்லை, ஒன்று கேட்டால் ஒன்று இல்லைங்கிறேன், அது கேட்டால் அது இல்லைங்கிறேன். எதுக்கே கோட்டை வச்சு இழுத்து பூட்டு போயா? பூட்டு இருக்குது, சாவி இல்லை சார். அதுக்கும் ரெடியாக வச்சுட்டு இருக்காங்க. இதை விட கொஞ்சம் பரவாயில்ல, ஹோட்டலுக்கு போகிற சில பேர் வேணுனே ஹோட்டலுக்கு போவான், சாப்பிட்றதுக்குன்னே போவான். நல்ல அதில் ஏமாத்திரம் எப்படின்னு தெரியாது, ரொம்ப அதிகமாக இருக்கும். இட்லி இருக்கா? இருக்குது சார், 2 இட்லி கூட. தோசை இருக்கா? ஒரு தோசை நல்ல சூடாக முருகல் தோசை. அப்புறம் என்ன பூரி? இருக்குது கொண்டு பூரி கொண்டு. 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு சாப்பிட்டு இருக்கேன். அதை கொண்டா இதை கொண்டாங்கிறான். ஆப்பம் அதெல்லாம் போயிட்டு எல்லாம் காஃபி. காஃபி கொண்டா காஃபி. சூப்பர், பிரம்மாண்டம் சார். அடுத்து வேறு எதாவது வேணுமா? ஒரு 500 ரூபா கடன் வேணும். இவ்வளோ சாப்பிட்டுருக்கு. அப்புறம் ரூபா எல்லாமே இவ்வளோ நேரம் சாப்பிட்ருக்கான் பார்த்துங்க, அதான் கஷ்டம். அதோட பரவாயில்ல, ஹோட்டலில் டீ கடையிலலாம் வடை சாப்பிட்ருப்பாங்க. ஒரு வடையை சாப்பிடுவாங்க. ஒருத்தர் ரொம்ப பசி, அகோர பசி வந்தான், சாப்பிட்டான். ஒரு வடையை சாப்பிட்டான், பசி இடங்கள 2 வடை சாப்பிட்டான். கடைசியில் 6 வடை 7வது வடையை சாப்பிட்ருக்கான். அப்பாடா, ஆனால் ஒரு தப்பு பண்ணிட்டேனே, இந்த வடையை தான் முதல்ல சாப்பிட்ருக்கணும் அப்படின்னா. 7வது வடையிலன்னு பசி இங்கே, அப்போ இந்த வடையை முதல்ல சாப்பிட்ருக்கலாம்ல. அவன் அப்படி திங்க் பண்ணான். சிரிப்பு இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. துன்ப வாழ்விலே இன்பம் காணும். துன்ப வாழ்விலே இன்பம் காணும் விந்தை புரிவது சிரிப்பு. இதை துணையாய் கொள்ளும் மக்கள் முகத்தில் துலங்கிடும் தனிச்செழிப்பு. பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல் இழிப்பது ஒரு வகை சிரிப்பு. பாதையில் போகும்
பெண்ணை பார்த்து பல் எளிப்பதும் ஒரு வகை சிரிப்பு, இதன் பலனாய் உடனே பரிசாய் கிடைப்பது காதிருந்த செருப்பு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு, சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு, வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு, வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு, இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு. இது அடங்கி நடப்பவன் அசட்டு சிரிப்பு. இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு. இது சங்கீத சிரிப்பு. என்று நன்று சிரித்தாலே போதும். சிரிக்கும் போது உடம்புல ஹார்மோன்ஸ்லாம் கொடுத்து நல்ல ரத்த ஓட்டம் செம்மை பெறும். கோபப்படக்கூடாது. கோபத்தினால் தசைநார்கள் வலுவிழந்து காணப்படும். ஆனால் சிரித்தால் ரத்தம் நல்ல ஊறும். ஆகவே இந்த திருநாளில் உங்கள் அத்தனை பேரையும் மகிழ்ச்சி சந்தித்து சிரித்து வாழ வேண்டும், சிரித்து வாழ வேண்டும். பொங்குக மகிழ்ச்சி, பொங்குக பொங்கல் என்று வாழ்த்தி வணக்கம் கோரி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு மாணவன் ஆசிரியர், புவியியல் ஆசிரியர் கேள்வி கேட்டார். பூமி எத்தனை டிகிரி சாஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அவன் சொன்ன பதில், டிகிரி படித்தவன்கிட்ட கேட்கணும், என்ன கேட்டால் எப்படி தெரியும்? பள்ளி மாணவன்கிட்ட கேட்குறாரு, டிகிரி படித்தவன்கிட்ட கேட்கணும். அதுக்கு இன்னொரு பையன் சொல்கிறான், ஐயா நீங்கள் டிகிரி எல்லாம் படித்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியாத எங்கிட்ட கேட்டால் நாங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இப்போ வரக்கூடிய பொங்கலுக்காக எல்லாருமே ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏற்ற வீட்டுக்காரங்க, அந்த ஏற்ற வீட்டு அக்கா வெறும் இழிச்ச வாய் பொம்பளையாக இருப்பாங்க போல இருக்கு. நான் என்னன்னா ஹாப்பி பொங்கல்னு சொன்னேன்னா ஹாப்பி இட்லின்னு சொல்கிறாங்க. இட்லிக்கு யாராவது ஹாப்பி சொல்லுவாங்களா? டெய்லி இட்லி சாப்பிட்டு போர் அடிச்சு போய் இருக்குது. அது ஒரு சின்ன ஒரு ஜோக்கு. அடுத்து என்னென்னா 2 மாணவர்கள் போயிட்டே இருக்காங்க. டேய் கணக்கு வாத்தியார் போகிறாருடா. ஆமாம் போகிறாரு. அவர் நேற்று மன்னிக்கணும் ஐயா, நேற்று அவர் பாடம் நடத்துகிறப்போ அவர் போடுற கணக்கு அவருக்கே தெரியலடா. எப்படிடா சொல்கிற சார், இந்த கணக்கு எப்படி, இதோட தீர்வு எப்படி வந்தது, இதை கொஞ்சம் அது ஒரு மேஜிக் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கே தெரியல, மேஜிக்னு வார்த்தையை சொல்லிட்டார். நம்மளுக்கு எப்படிடா தெரியும்? இப்படியும் பிள்ளைங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு நெக்லஸ் போட்டிருக்காங்க, அதை பார்த்ததுலேருந்தே எனக்கு ஏன் தூக்கம் வரல. அதனால என்னம்மா அவக்கலத்தில் தானே போட்டிருக்கா, உனக்கு ஏன் தூக்கம் வராமல் இருக்குது? இப்போ திருடம் பயம் வந்துடும்னு பயப்படுறியா? அதெல்லாம் இல்லை, எனக்கு அது போல் ஒரு நெக்லஸ் வேணும் ஐயா அப்படின்னு. போடி, தூக்கம் வர்றதுக்கு நான் இப்போவே ஆர்டர் போடுறேன் அப்படிங்க. என்ன ஆர்டர் போட போகிறேங்க? நான் தூக்கம் மாத்திரைக்கு ஆர்டர் போட போகிறேன். அட பாவி மனுஷனை, உடனே கல்யாணம் கட்டினதுக்கு எய்த்தோட்டுக்காரனை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். கேட்ட உடனே நெக்லஸ் வாங்கி தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு சின்ன ஜோக்கு. எப்போ பார்த்தாலும் ஒரு பையன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான்டா. என்னடா சிரிக்க, எதுக்குடா சிரிக்க, வகுப்பில் ஏக்கு சிரிக்க? இல்லை மிஸ், உங்களை பார்த்தாலே காமெடியாக இருக்குது. என்னடா என்ன பார்த்தானா காமெடியாக இருக்குது? ஆமாம், நீங்கள் நடந்து வரதை பார்த்தா பென்னிக்குயிக் மாதிரி இருக்குங்க. எனக்கே சிரிப்பாக போச்சு. என்னடா இப்படியுமா ஜோக்கு இருக்கும்? ஆமாம். நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அழகாக விளம்புடன் ஒரு டாக்டர் ஜோக்கு. டாக்டர் சொல்கிறாங்க, ஒருத்தர் பேஷண்ட்டுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் இனிமேல் உடம்பை குறைக்கணும், இனிப்பை குறைக்கணும், காரத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நோயாளி சொல்கிறாங்க, டாக்டர் நீங்கள் கொஞ்சம் ஃபீஸை குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பேர் வைக்கிறதுல நிறைய காமெடி வரும். அதில் ஒருத்தர் ஒருத்தரை கேட்குறாரு, பையனுக்கு என்ன பேர் சார் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, பேர் லோராண்டின்னு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. லோராண்டியா, இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு. இல்லை, அது ஒரு சித்தர் பாடலில் வரும், அந்த பேரை நாங்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறாரு. என்ன சித்தர் பாடினது அப்படின்னு சொன்னால், நந்தவனத்தில் லோராண்டி அப்படிங்கிற அந்த வரியோடு சேர்ந்து வருது. நந்தவனத்தில் லோராண்டின்னு தான் லோராண்டிங்கிறத அவர் எடுத்துக்கிட்டதா சொல்கிறாங்க. அடுத்தது கணவன் மனைவி ஜோக்கு. சினிமாவுக்கு போக டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் சொன்னோடனே மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம். சரிங்க, நான் போய் உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கணவர் சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ மெதுவாக கிளம்பி வா, நாளைக்கு தான் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கேர்ள் பாய்ஸ்குள்ளே ஒரு ஜோக்கு.
கேர்ள்ஸ் வந்து சொல்கிறாங்க, எக்ஸாம் டைமில் நாங்கள் டிவி, ரேடியோ, கம்ப்யூட்டர், செல்ஃபோனு எதுவுமே நாங்கள் தொடவே மாட்டோம், படிப்பில் மட்டும் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பையங்க பாய்ஸ் சொல்கிறாங்க, இவ்வளோ தானே, நாங்கள் புக்கே தொட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்பா மகன் ஜோக்கு, என் பண்ண காரியத்தினால என்னால் வெளியே தலையே காட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு. இல்லை, என்னோட விக்க அவன் எடுத்து தலையில் மாட்டிட்டு போயிட்டான், அதனால் என்னால் தலை காட்ட முடியல அப்படின்னு சொன்னான். வாய்ப்புக்கு நன்றி. சரி, நான் ஒரு 4 ஜோக்கு மட்டும் சொல்லிக்கிறேன். அது வந்து நம்முடைய வாழ்வு இசையோடு இழைந்தது தான். யார் தருவார் இந்த அரியாசனம், யார் தருவார் இந்த அரியாசனம், புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம், அம்மா யார் தருவார், யார் தருவார், யார் தருவார். கூட்டத்தில் ஒருத்தர் இருந்துச்சு, ஏன் போட்டு மூச்சு தொலைக்காது, ஒரு பையன் ஒன்றும் தரமாட்டான், மூச்சு தொலைக்காதரும் அப்படின்ட்டான். அப்புறம் அப்பாவுக்கு மகனுக்கு நடந்த உரையாடல், அரையாண்டு பரீட்சை முடிஞ்சிருக்கலடா, ரேங்க் கார்டை கொண்டு வா அப்படின்னு இருக்காரு. அவன் தயங்கி கொண்டு வந்திருக்கான். ரேங்க் கார்டை பார்த்தோன்னா 5 சப்ஜெக்ட்னு ஃபெயில். எப்படிடா ஃபெயில் ஆன, இனிமேல் என்ன அப்பான்னு கூப்பிடாத அப்படின்னு. சரிடா மச்சான் கையெழுத்து போடு அப்படின்ட்டு இருக்கான். அப்போ ஒரு டாக்டர்கிட்ட போய் பேஷண்ட் போயிருக்கா, அவர் கண் டாக்டர். அந்த கண் டாக்டர்ட்டு பேரெல்லாம் போட்டு கீழே பார்வை நேரம் 6 மணி அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த பையன் 2 பேரும் வந்து பார்த்துட்டு, அவருக்கு 6 மணிக்கு தாண்டா பார்வை வருமா, நம்ம போவோம் அப்படின்ட்டு போயிட்டானுங்க. உள்ளே இருந்து கம்பவுண்டர் ஓடி இருந்து, ஐயா வாங்க டாக்டர் உள்ளதாக இருக்கார் அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போயிருக்கான். உள்ளே உட்கார வச்சு அங்கே லைட் அடித்து இங்கே பற்றி எல்லாம் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிருக்காரு. எதை பார்த்தாலும் 2 தெரியுது அப்படின்னு. அதுக்கு எது நீங்கள் 4 பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். டாக்டருக்கே கண்ணில் கோளாறு. ஒரு அப்பாவும் மகனும் ஒரு காலேஜில், இன்ஜினியரிங் காலேஜில் பையனை சேர்க்கறதுக்கு அவர் போயிருக்கார். இந்த காலேஜ் நல்ல காலேஜ் தானே, பையனை சேர்க்கலாமா, படித்தோடனே வேலை கிடச்சிருவேன். எப்படி இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த காலேஜ் தான் நான் படித்தேன், நான் இப்போ வேலைக்கு சேர்ந்துருக்கல வாட்ச்மேன். படித்தோடனே அவருக்கு அங்கேயே வேலை கிடச்சிச்சு. ஒரு வகுப்பறையில் வாத்தியார் பாடம் எடுத்துகிட்டு இருக்காரு. ஒருத்தன் வந்தான், ஏன்டா லேட்டு, நான் சைக்கிளில் வந்தேன் சார், சைக்கிள் பஞ்சர். சரி போ உள்ளே போ. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இன்னொருத்தன் வந்தான், நீயா லேட்டு, எனக்கும் சைக்கிள் பஞ்சர். சரி போ. இன்னொருத்தன் வந்தான், அவனும் சொன்னான் சைக்கிள் பஞ்சர்னா. எல்லாம் வரையெல்லாம் சைக்கிள் பஞ்சுன்னு சொல்லி என்னடா விஷயம், 3 பேர் ஒரே சைக்கிள் தான் வந்திருக்கான். வாத்தியார் வகுப்பில் பாடம் எடுத்துகிட்டு இருக்காரு. ஒரு கிளாஸ் முடிஞ்சோடனே இன்னொரு கிளாஸுக்கு வரும்போது எங்கள் ஊரில் நடந்தது, பூவத்தான் வாத்தியார்னு வேட்டி கொடுத்துட்டு வருவார். அந்த கையில் முடியில் தான் அடிப்பார். அவரை ஒரு பையனுக்கு அவருக்கு பிடிக்காது. அவர் வரும்போது சண்டை போட்டு 2 பேர் சண்டை போட்டு கழுத அப்படின்னு சொல்லிட்டான். கழுதுன்னு சொல்லும்போது உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்தோடனே இவனை ஒருத்தன் என்னை பார்த்து கழுதுன்னு சொல்லியிருக்கான். இவங்கள சொல்லுங்களேன், உண்மை சொன்னால் விட்டுருவேன் அப்படின்னார். அப்போ சொல்லி பார்க்க ஒரு பையனை எந்திக்கல. ஒருத்தன் மட்டும் பையன் மெதுவாக எந்திரிச்சான். என்னடான்னு, சார் நான் தான் சார் சொன்னேன், நீ உண்மையை சொன்னதால அவனை விட்டுட்டேன். வாத்தியார் கழுதுன்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான், அவர் உண்மைன்னு சொல்லியிருக்கார். இப்படியே நிறைய வாத்தியார் கழுதுங்கிறது உண்மை. அதான் நீ உண்மை சொல்லிட்டல, வாத்தியார் கழுதுங்கிறது உண்மையாக இருக்கு. அப்போது ஒரு ஆஸ்பத்திரியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு போயிருக்காங்க. ஹஸ்பண்டு வெளியே உட்கார வச்சுட்டு நம்ம லேடி டாக்டர் உள்ளே போய் அந்த செக்லாம் பண்ணிருக்காங்க. காய்ச்சல் இருக்கா, அது இருக்கா, பிபி இருக்கான்னு பார்த்துருக்காங்க. பிபி பார்த்தோன்னா பிபி பயங்கரமாக ஷூட்டப் ஆகிடுச்சு. அப்புறம் என்னம்மா இவ்வளவு பிபி ஷூட்டப் ஆகிருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், எங்கள் ஹஸ்பண்ட் அந்த நர்ஸோட பேசிகிட்டு இருக்காரு, அந்த நர்ஸை கொஞ்சம் போக சொல்லுங்க, பிபி சரியாயிரும்னு. நர்ஸ் இங்கே வாமா லட்சுமி அப்படின்னு கூட்ட உடனே இவர் ப்ரெஷர் பார்த்துருக்காரு, நார்மலாக இருக்குது. இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் ஆஸ்பத்திரி போகும்போது தனியாக போங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு ஆசிரியர். ஸ்கூலில் வந்து மதியில் லஞ்ச் ஹவரில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, ஸ்டார்ட் ஆகவே இல்லை. நான் கிக்கரை போட்டு இது பண்ணி எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கூட இன்னொரு ஆசிரியர் வந்தார். வந்து அவரும் ரவுண்ட் அடித்தார், அவரும் ஸ்டார்ட் பண்ணார், ஸ்டார்ட் ஆகலை. இப்படி வந்து அப்போ ஒரு பையன் வந்து கேஷுவலாக அப்படி வரும்போதே அப்படி பக்கத்தில் வரும்போதே சாவியை போடுங்க சார் வந்துட்டு போயிட்டாங்க. அப்போ சாவியை போடாதனால நாங்கள் அவ்வளோ நேரம் 2 ஆசிரியர் உட்காந்து படிக்கோம், ஸ்டார்ட் ஆகலை. இன்னொரு இது, ஒரு நல்ல ஒரு பலமான ஒருத்தர் வந்து மேடையில் பேசிக்கிட்டு இருக்காரு. அவரை கண்டா எல்லாரும் பயப்பட்டு இது பண்ணி, அவர் ஐயா பேசட்டும்னு ஐயா பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் வீராசமாக பேசிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு கை காலெல்லாம் நடுங்குது.
நடுங்கிட்டு குளருது. பக்கத்தில் உட்காந்து ஐயாவுக்கு திடீர்னு என்னாச்சுன்னு கேட்டு அவர்கிட்ட போய் ஐயா என்னாச்சுங்க, இந்த ஓரமாக உட்காந்து என் பொண்டாட்டியான்னு போய் மாதிரியே தெரியுது, அதனால் எனக்கு கைகாலம் ஆட்டோமேட்டிக்காக கைகாலம் நடுங்குது, என் பொண்டாட்டியான்னு போய் ஐயா ஆமாம் அப்போ இதோட முடிச்சுக்கிதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்தார். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தில் ஒரு பாட சொன்னாங்க. ஒரு பெண் வந்து பாடுனான், ஒன்றிய மாதிரி வச்சுக்குவேன், இங்கே பாடின உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒன்ஸ் மோர் அப்படின்னாங்க. உடனே பாடினான், திரும்ப ஒருக்க ஒன்ஸ் மோர் அப்படின்னான். அவள் திரும்பவும் பாடினான். திரும்ப ஒரு முறை ஒன்ஸ் மோர் அப்படின்னாங்க. அவள் திரும்பவும் பாடினான். அவளுக்கே ரொம்ப உச்சி குளிர்ந்து போச்சு. என் பாட்டு அவ்வளவு நல்லாவா இருக்குது, ஒன்ஸ் மோர்னு சொல்கிறீங்களேன்னு அவள் கேட்டான். இதான் முக்கியமான அதனால் அப்போ என்ன கேட்டால், என் பாட்டு அவ்வளோ நல்லாவா இருக்குது, ஒன்ஸ் மோர்னு சொல்கிறீங்களே அப்படின்னா. அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றைய ஒழுங்காக பாட வைக்க வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம், அதுக்கு தான் சொல்கிறோம் அப்படின்னா. என்ன அதனால் அப்படிலாம் நீ பாடிடாத என்ன, அப்படி ஒரு இது இருக்குது. அடுத்தது நான் பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணும்போது இந்த மாஞ்சோலை டீ எஸ்டேட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து டெலிஃபோன் கனெக்ஷன் கொடுக்க போனோம். அங்கே வந்து சாதாரணமாக ஒயர் எடுத்து கனெக்ஷன் கொடுக்க முடியாது, டீ எஸ்டேட். அதனால் ஒயர்லெஸில் ஒரு கனெக்ஷன் கொடுக்க போனோம். நாங்கள் 4 பேர் போய் அந்த எஸ்டேட்டினுடைய ஒரு தலைவர் அவரை போய் பார்த்து சொல்லிகிட்டு இருந்தோம், நாங்கள் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம், கனெக்ஷன் கொடுக்கதை டிஸ்கஸ் பண்ணதுக்காக வந்திருக்கோன்னு. உடனே அவர் அங்கே உள்ள எல்லா ஸ்டாஃபையும் கூப்பிட்டாரு. ஆல் ஆஃப் யூ கம் ஹியர். இவங்க வந்து நம்ம எஸ்டேட்டுக்கு டெலிஃபோன் கனெக்ஷன் கொடுக்க வந்திருக்கிறாங்க. அதனால் தே ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அன்டில் தே கிவ் த கனெக்ஷன். எப்படி சொன்னார்? தே ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பீப்புள் அன்டில் தே கிவ் த கனெக்ஷன். அர்த்தம் புரியுதா? இவங்க ரொம்ப முக்கியமானவங்க. எது வரைக்கும் கனெக்ஷன் கொடுக்க பிறகு, கனெக்ஷன் கொடுத்த பிறகு அவனை கண்டுக்காத ஆம்பாட்டு போய்கிட்டு இருப்பான். இன்றைக்கி உலகத்தில் நடக்குது அப்படிங்குது. எங்கள் அண்ணன் ஃப்ரெண்டு ஒருத்தங்க, அவங்க என்னென்னா இந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க, ஏஐ வச்சு ஒரு ப்ராஜெக்ட்டு. என்னென்னா பாத்ரூம் இருக்குல்ல, பாத்ரூம் வெளியே ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமரா வந்து சொல்கிறாங்க அண்ணன் ஃப்ரெண்டு, மச்சான் இந்த மாதிரி ஒரு வச்சுருக்கேன், வெளியே வந்து நம்ம மூடை ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே போய் உட்காந்தா ஒரு மியூசிக் ப்ளே ஆகும் அப்படின்னா. சரிடா, இது தேவையில்லாத வேலை. எங்கள் அண்ணன் சொல்கிறாங்க, பாத்ரூம் வெளியே ஏன்னா கேமரா வைக்கணும்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வாடா எங்கள் அண்ணனை கூப்பிட்ருக்காங்க. சரி எங்கள் அண்ணன் சரி ஐயோப்பான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. போயிட்டு உட்காந்துட்டாங்க, ஃபேஸை ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே உட்காராங்க. ஒரு மியூசிக் ப்ளே ஆகுது. வரலாவா வைரவா, என்ன வேற என்ன எங்கடா வச்சிருக்க கேமராவை, பின்னாடி எங்கே வச்சிருக்கியாடா? இல்லைடா வெளியே தான் வச்சுருக்கேன், நீ திரும்ப வெளியே வந்துட்டு உள்ளே போ, இந்த மிஷின் கொஞ்சம் கோளாறு, ஒயர் கொஞ்சம் கனெக்ஷன் இல்லாமல். சரி திரும்ப சொல்லிட்டு வேறு ரியாக்ஷன் கொடுப்போம் சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு உள்ளே போய் உட்காடுறாங்க. வேறே அப்படியே ஒரு மாதிரி மியூசிக் ப்ளே ஆகுது, ஒன்றுமே ப்ளே ஆகலை. வெளியே வந்துட்டு இது என்னடா மிஷின் வச்சுருக்க, ஒன்றுமே ப்ளே ஆகலை. அது கொஞ்சம் நீ என்ன மூடில் இருக்கா அப்படி தான்டா மியூசிக் ப்ளே ஆகும். இப்போ வந்து போன வருஷத்தில் வந்து 10th, போன வருஷம் நான் 9th படிக்கும்போது வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தாங்க. கெஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி பேசுகிறாங்க, தம்பி நல்லா படிக்கணும், அடுத்து 10th ரொம்ப படிக்கணும், நிறைய மார்க் எடுக்கணுன்னாங்க. சரி அங்கிள்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது, உன் பையன் 10th தானே இருந்தாங்க. ஆமாப்பான்னு சொல்லிட்டு நான் வெளியே போகிறோம் கேட்டேன், அங்கிள் உங்கள் பையன் எவ்வளோ மார்க்குன்னு. இப்போ தான் எக்ஸாம் எழுத போகிறோம் 10ஆம் தேதி. நன்றி ஐயா. ஒரு கல்யாண வீட்டுக்கு நம்ம போயிருக்கோம். கல்யாண வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளை கூட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்காண்டி உள்ளே போகிறோம். அங்கே நம்ம தற்செயலாக சமையல் கட்டில் போய் பார்க்கும்போது சாம்பார் சட்டி இருக்குது. சாம்பார் சட்டியில் ஒரு பூனை இப்படி எட்டி பார்க்கு. என்னோட பூனை எட்டி பார்க்கணுன்னு நான் சொல்லி, ஐயோ சமையல் இந்த இதில் பூனை எட்டி பார்க்கு சாம்பார் சட்டியில் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, அது பூனை எலி உள்ளே போயிருக்கு, எலியை எட்டி பார்க்கு, அது பிடிக்கிறதுக்குண்டு. அப்போ எலி அப்படிங்கும்போது இல்லை, எலி வந்து உள்ளே அதுக்குள்ளேயும் பள்ளி உள்ளே போயிருக்கு, அதை பிடிக்க போயிருக்குன்னு. பள்ளியா அப்படின்னா மறுபடியும் பள்ளி வந்து காக்ரோச் அந்த கரப்பாம்பூச்சியை உள்ளே பிடிக்க போயிருக்குன்னு. இதெல்லாம் நான் சாப்பிட்டா உயிரோடு இருப்பேனா, அல்பைஸில் வீக்கில் டெய்லியும் கிடப்பேன் அப்படின்னு. அடுத்த 2வது ஒரு மாட்டுத்தாவணி, மதுரை மாட்டுத்தாவணியில் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு டீ குடிக்கிறதுக்காண்டி போயிருந்தேன். டீ குடிக்க போகும்போது ஏத்தால டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மயக்கப்பட்டு விழுந்துட்டார். என்னடா இவர் மயக்கப்பட்டு விழுந்துட்டாருன்னு சொல்லி நான் ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க அப்படின்னு. அது ஆம்புலன்ஸ் வேன்னு வந்துச்சு.
வந்தோடனே அந்த அடிப்பட்டவரை தூக்கிட்டு போகாம பார்த்தா 15 பேர் உள்ளே ஏறிட்டான். எதுக்கு அடிப்பட்டு தூக்காமல் 15 பேர் உள்ளே ஏறிங்கன்னு? வெயில் அடிக்கி, காற்று நல்லா ஏசி குளுகுலுன்னு இருக்கும் அப்படின்னு. நன்றி, வணக்கம். இன்டர்வியூக்கு ஒருத்தன் போயிருக்கான். சில பேர்லாம் இந்த எக்ஸாமில் பிட் அடிப்பாங்க, ஆனால் சில பேர் இன்டர்வியூலேயும் பிட் அடிப்பாங்க. இது இப்படி தான். எப்படின்னா கூட்டதுக்கப்புறம் இந்தியாவோட பிரதமர் யாருன்னு கேட்டதுக்கு அவன் சொல்கிறான் நரேந்திர மோடிங்க. சரி, குட், ஓகே. அடுத்த கேள்வி கேட்காங்க, ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாளுன்னு கேட்காங்க. வருஷத்துக்கு கேட்டதுக்கு 365 நாள். சரி, குட்டு. 3வது கேள்வியும் கேட்காங்க, மார்ஸில் மனிதர்கள் வாழ முடியுமான்னு கேட்டதுக்கு அவன் சொல்கிறான் இல்லை, விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, நீ போ, அடுத்த ஆள் வர சொல்கிறாங்க. அவன்கிட்ட கேட்காங்க, உன் பேர் என்ன? மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிங்க. சரி, ஏதோ அவங்க அப்பா அம்மா பேர் வச்சுருப்பாங்கன்னு விட்டுட்டான். 2வது, உனக்கு எத்தனை வயசு நான் கேட்டதுக்கு 365 நாள் கேள். மண்டே சொல்லி ஆரம்பிச்சிட்டான். பிறந்த வருஷம் அப்போ எப்படிடா கேள்வி கேட்பான்னு. டே மனுஷனாடா நீன்னு கேட்டதுக்கு சொல்கிறான் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து கொண்டிருந்தனருங்க. ஸ்கூலில் இப்போ சோசியல் வாத்தியார் வராரு, கேட்காரு அவங்ககிட்ட. என்னன்னு கேட்காருன்னா, அக்பர் அரியணையில் ஏறியதும் என்ன செய்தாருன்னு உட்கார்ந்தாருன்னு ஒருத்தன் சொல்கிறான். சரி விடுங்க. 2வது மேக்ஸ் வாத்தியார் கேட்காங்க, இல்லை எல்லாருக்கும் சம்மு கொடுத்துட்ருக்காங்க, சம்மு பார்க்க சொன்னதுக்கு. சம்மு பார்த்தாச்சு, எல்லோரும் செஞ்சு சப்மிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் மட்டும் அப்படிங்க. ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு கேட்டதுக்கு சொல்கிறான், அவன் கணக்கில் புளியா சார், அதான் அப்படிங்க. அமெரிக்காக்காரன் வேலை பார்க்கலன்னா செத்துறோம், ஜப்பான்காரன் சூதாடலைன்னா செத்துறோம், நம்மளுக்கு இடக்க முடக்க பேசலான்னு செத்து போயிடுவாங்க. சரி, நன்றி, வணக்கம். ஒருத்தன் 3வது மாடியிலேருந்து விழுதானா, ஆனால் அவனுக்கு ஒரு சின்ன அடி கூட படல. ஏன்? ஏன்னா அவனுக்கு விழுந்தது எல்லாமே பெரிய அடியான். ஒருத்தன் எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டானா. ஏன்? ஏன்னா அது ரிட்டன் எக்ஸாமா. ஒரு பொண்ணு அவள் பென்சிலை எப்போவுமே ஆலி ஸ்கூலில் தான் போட்டு வைப்பாளாம். ஏன்? ஏன்னா அது அப்போ தானே டாலர் ஸ்ட்ராங்கர் ஷார்ப்பாக இருக்கும். ஒரு இன்ஜினியர் ரோடு போடும்போது அது பக்கத்துலேயே வாழை மரத்தையும் நட்டாரா. ஏன்? ஏன்னா அது தாரோட. அதனால எல்லா லெட்டரும் வர மாதிரி ஒரு வேர்டு சொல்லுங்க பாப்பா. யாராவது லெட்டரும் வர மாதிரி ஒரு வேர்டு. போஸ்ட் ஆஃபீஸ். நன்றி. ஒரு பஸ்ஸில் நான் எப்போது ஏறினாலுமே என் பக்கத்தில் ஒரு சீட்டு பைய தூக்கி இடம் போட்டு வைப்பேன். ஏன் அப்படின்னா என் பக்கத்தில் ஏதாவது குண்டா யார் ஆள் உட்காந்துடக்கூடாது, உட்காந்தா நம்மளை நெரிச்சு தொலைஞ்சிருவான்னு சொல்லி பையை எப்போதும் இடத்த போட்டு வச்சுருவேன். எவன் வந்தாலும் ஆள் வருது, எவனோ போட்டு போயிருக்கான்ட்டுருவேன். அதில் என் பக்கத்தில் ஆள் நிற்காது, அப்படி கேப்பில் கிடக்கும். ஏதாவது ஒல்லியாக ஆள் வந்தால் உடனே பையை தூக்கிட்டு சார் உட்காருங்கன்றுவேன். அன்றைக்கி பஸ்ஸு கிளம்ப போது ஒரு சின்ன பையன் ஏறினான். உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம், சின்ன பையன் வந்துட்டான், பையை தூக்கிட்டு பையனை உட்கார வச்சிடணுன்ட்டு ஏலங்க வா அப்படின்னு பையை தூக்கிட்டு வச்சுட்டு உட்கார வச்சேன் பையனை. பையன் உட்கார்ந்தவன் பஸ்ஸு கிளம்பும் போது சத்தம் கொடுத்தான், மாமா ஏறுங்க இடம் கிடக்கு அப்படின்ட்டான். மாமா வரார், இவ்வளோ பெரிய ஆள் வச்சு இருக்குன்னு இருக்கிட்டார் அன்னைக்கு ஃபுல்லாக. ஆகவே வாழ்க்கையில் நாம் ஒன்று நினைக்கும், அது ஒன்று நடந்துடும். ஒரு நாள் இந்த மாதிரி பஸ்ஸில் ஏறிட்டேன், 2 பேர் உட்கார்ந்த சீட்டு. நான் உட்காந்துருக்கேன், எனக்கு பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருக்கான். பஸ்ஸு கிளம்பி ஒரு 10 நிமிஷம் இருக்கும், டப்புன்னு பீடி எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு எல்லா வாடையும் பிடிக்கும், இந்த பீடி வாடை பிடிக்காது. உடனே அவன்கிட்ட சொன்னேன், ஓ என்ன போட்டிருக்கு, புகை பிடிக்காதுன்னு போட்டிருக்கு, புகை பிடித்தால் ஓட்டுநர் நடத்தால் இறக்கி விட போடுவீன்னு போட்டிருக்கு, பீடியை குடிக்காதன்ன. அவ்வளோ நேரம் வெளியே ஊதிக்கிட்டு இருந்தவன் இதை நான் சொன்ன பிறகு என் மூஞ்சில் ஊத ஆரம்பிச்சிட்டான். நமக்கு சிக்கல் ஆரம்பிச்சிட்டு உடனே நான் ஓட்டுநரை நடத்துனரை கூப்பிட்டேன். ஓட்டுதவர் டிரைவர், நடத்துனர் கண்டக்டர், நாம் யாருன்னா தள்ளுனர். வண்டி நின்று வச்சுன்னா நம்ம வண்டியை தள்ளணும்ல, ஆகவே நம்ம தள்ளுனர். நான் உடனே நடத்துனரை கூப்பிட்டு சொன்னோம், ஓ பீடியை குடிக்கான் என்னன்னு கேளுங்க என்ன. அவர் சொன்னார், நான் கேட்பேன், அவன் கொடுக்க மாட்டான் அப்படின்னாரு. இப்போ அதை கேட்கலவே பீடி குடிக்குது ஏன் குடிக்கன்னு கேளு, போட எழுதி போட்டிருக்கலான்னு. அவர் உடனே சொன்னார், ஏன் பீடி அணைச்சி வெளியே போடுதியா, பிசியில் ஊதி வண்டியை நிப்பாட்டமான்னார். உடனே அவன் அவர்கிட்ட கேள்வி கேட்கான், ஓ நீர் கேடிசியில் தானே வேலை பார்க்கறவே, உமக்கு எத்தனை பிள்ளை அப்படின்னா. அவர் சொன்னார், எனக்கு 3 பிள்ளை அப்படின்னாரு. அவன் ஒன்று இந்த சைடு போட்டு காமிக்கான், எப்போதும் 2க்கு மேல் எப்போதும் வேண்டான்னு போட்டிருக்கலாம். நீர் கேடிசியில் தானே வேலை வைக்கிற, உனக்கு 3 பிள்ளை எதுக்கு, ஒரு பிள்ளையை தூக்கி தூர போடு, நான் பீடி அணைச்சி வெளியே போடுதேங்க. ஆர்க்கி முண்டு இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. பின்னால் இருந்து ஒருத்தன் சுரண்டுனான், அண்ணாச்சி மாதிரியே தான் இருப்பார், வயசானவர். நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். இல்லை இளைஞர், சின்ன வயசு இளைஞர் கூப்பிட்டார் என்னை, பின்னால் இருந்து சுரண்டுனார்.
நான் தான் திரும்பி என்ன விஷயம்னு, இந்த 2க்கு மேல் எப்போது வேண்டான்னு போட்டிருக்கேன், அது பொண்டாட்டியா பிள்ளையான்னு கேட்டார். தலையில் அடித்தேன். ஏன்ட்டியா சந்தேகத்தை கேட்டு தொலைக்கணும்? ஏன்னா நிறைய இடங்களில் இந்த சந்தேகம் கேட்கும் பிள்ளை ஏன்ட்டையே தான் சந்தேகம் கேட்கான். அன்றைக்கி ஒரு ஜட்ஜு கேஸ் நடத்திக்கிட்டு இருந்தார். ஒரு கொலையாளி ஏறினா, ஐயா நான் இந்த கொலையை செய்யவில்லை அப்படின்னா, உடனே எஸ் யூ ஆர் கரெக்ட் அப்படின்னாரு. உடனே எதிர்கட்சி வக்கீல் எந்திரிச்சார். மைலாட் யுவர் ஆனர், இவன் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கான் அப்படின்னாரு. எஸ் யூ ஆர் கரெக்ட் அப்படின்னா. அந்த பெஞ்சு கிளார்க்கு எந்திரிச்சான். சார் அவன் சொன்னாலும் எஸ் யூ ஆர் கரெக்டுங்க, இவன் சொன்னாலும் எஸ் யூ ஆர் கரெக்டுங்க. உடனே அவன்கிட்ட சொன்னார் எஸ் யூ ஆர் கரெக்ட். ஏன்னா சில நேரத்தில் என்ன சொல்லுதான் ஏன் சொல்லுதானே நமக்கே புரியாது. அன்றைக்கி ஒரு ஜட்ஜிட்ட இப்படி தான் ஒருத்தன் கேஸை கொண்டு நின்னான். அவன் ஏதோ ஒரு வீட்டில் திருடி இருக்கான். ஒன்று ஜட்ஜு சொன்னார், ஒழுங்கா நீ 3 மாதம் சிறை தண்டனை அனுப்பிக்கியா, 500 ரூபா அபராதம் கட்டுதியா அப்படின்னாரு. அந்த ஆளை சொன்னான், 3 மாதம் சிறை தண்டனைலாம் வேண்டாம் ஜட்ஜ், அந்த 500 ரூபா மட்டும் கொடுங்க, நான் வாங்கிக்கிடுதேன்னா ஜட்ஜிட்ட. ஏன்னா இதை மாதிரி நிறைய இடங்கள்ல நிறைய பிரச்சனைகள் நடக்கும். பேர் வைக்கிறதுல கூட பிரச்சனை ஆயிடும். அன்னைக்கு ஒரு வீட்டில் பேர் வைக்கிறதுல பிரச்சனை ஆகிப்போச்சு. என்ன பேர் அப்படின்னா, உடனே சொன்னால் பிள்ளை பிறந்திருக்கு, அதுக்கு எங்கள் ஐயா பேர் தான் வைக்கணும்னா பொம்பளை. அவன் சொன்னான், இல்லை இல்லை எங்கள் ஐயா பேர் தான் வைக்கணும்னு மாப்பிள்ளை சொன்னான். இவர் சொன்னார், எங்கள் ஐயா பேர் சங்கரம் பிள்ளை தான் வைக்கணும்னா. அவர் சொன்னார், எங்கள் ஐயா பேர் சுப்பிரமணிய பிள்ளை தான் வைக்கணும்னார். உடனே பார்த்தா எய்த்து வீட்டுக்காரன், பிள்ளைக்கு பேர் வைக்க பொறுமையாக வைங்க, 2 பேரும் ஏன் இப்படி சண்டை போடுதிய, பிள்ளைக்கு சங்கர ராம சுப்பிரமணியன் வைங்கன்ட்டு போயிட்டான். பிள்ளைக்கு பேர் வச்சாச்சு, சங்கர ராம சுப்பிரமணியன் பேர் வச்சாச்சு. ராத்திரி 7 மணிக்கு யோசிச்சான், ஏட்டி சங்கரன் உங்கள் ஐயா பேர், சுப்பிரமணியன் எங்கள் ஐயா பேர், இந்த ராமன் எங்கேருந்து வந்தாம்னா ஏத்தோட்டுக்காரன் இருந்தான், எங்கள் ஐயா பேர் ராமர், அதை நான் சேர்த்து வச்சேன். ஏன்னா வீட்டுக்குள்ளே சண்டை வந்தால் வெளியே உள்ளே வந்துடுவான். நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இல்லைன்னா என்றைக்கு சிக்கல் தான். நல்ல எண்ணங்கள் சிந்தனைகள் நம்ம மனசில் வரணும். அதான் சொன்னால், நம்ம எதை நினைக்கமோ அதான் நம்ம சிந்தனையில் வரும், எது சிந்தனை நினைக்குமோ அதான் நம்ம வாயில் வரும். ஆகவே தான் நல்ல வார்த்தைகளை நம்ம வாயில் பேசணும், நல்ல எண்ணங்களோடு இருக்கணும், நல்ல சிந்தனைகளை இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆகவே நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் எனக்கு வந்து நிற்காது, எல்லாம் தெளிவான ஆள். ஆகவே இப்படிப்பட்ட சிந்தனைகள் நமக்கு வர வேண்டும் என்று சொல்லி இந்த பொங்கல் திருநாளில் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியினுடைய நிறைவாக சென்ட் ஜோசப்ஸ் மெட்ரிக் பள்ளி, இந்த பள்ளி கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 10ஆம் வகுப்பிலே மாநில அளவில் 4வது இடம் பெற்று பெருமை சேர்த்த பள்ளி. அப்படிப்பட்ட பள்ளியை நிர்வகிக்கின்ற தாளாளர் மரியசூசை அவர்களுக்கும், மிகச் சிறப்பான முறையில் இந்த பள்ளியை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வர் மரியாதைக்குரிய கலாவதி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து, இப்போது நன்றி உரை வழங்குவதற்கு பள்ளி தலைமை ஆசிரியை கலாவதி அவர்கள் வருகை தருகின்றார்கள். இனிய மதிய வேளை வணக்கம். இன்று இந்த பொங்கல் தின விழாவை சிறப்பிக்க இங்கு வருகை தந்திருக்கும் மேடையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக முதல்கண் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, கவியரங்கம், தென் நகைச்சுவை நிகழ்ச்சி அத்தனையும் எங்கள் மாணவர்களுக்கு இங்கு வழங்கி இந்த விழாவினை சிறப்பித்தமைக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தென் இதில் பங்கு பெற்ற அத்தனை பெரியோர்களுக்கும் தென் எங்களுடைய மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.